முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என தொண்டர்கள் ஆரவாரத்துடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்று இன்றோடு 3 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. இம்3 ஆண்டு ஆட்சியில் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு செய்த முக்கியமான 10 சம்பவங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆட்சியை பிடித்தார் ஸ்டாலின். ஆட்சியின் ஆரம்பமே சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. தடைகளை தாண்டி சாதனை படைக்க தன் படை தளபதிகளுடன் பம்பரமாய் சுழன்றார் மு.க. ஸ்டாலின். மருத்துவமனைகளில் தேவையான வசதிகள், மருந்துகள் அனைத்தும் உடனுக்குடன் செய்து தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நள்ளிரவில் தானே நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கான சேவைகள் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டு அதிரடி காட்டினார். தமிழக அரசின் சாமர்த்திய நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்புகள் குறைய தொடங்கின, கட்டுப்பாடுகள் தளர தொடங்கின. அது மட்டுமில்லாமல் கடுமையான நிதி நெருக்கடியிலும் கூட கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு ஏற்றதென திமுக அரசின் செயல்பாடுகள் கட்சி பாகுபாடின்றி வரவேற்பை பெற்றது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற நெறிமுறையை அமலுக்கு கொண்டு வருவது என்பது திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே போராட்டமாக இருந்தது. 70களில் இருந்து பெருமுயற்சி செய்தும் கலைஞர் கருணாநிதியால் அன்று அதை செய்து காட்ட முடியவில்லை. ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஒரே ஆண்டில் அதை செய்து காட்டினார் மு.க. ஸ்டாலின். இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் கோவில்களில் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களையும் அர்ச்சகர்களாய் நியமனம் செய்தது திமுக அரசு. இந்த அரசாணை என்றும் ஸ்டாலின் ஆட்சியின் மைல்கல்லாக இடம்பெறும். பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது தமிழக அரசு. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் போடப்பட்ட முதல் 5 கையெழுத்துகளில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்ட பெண்களுக்கான இலவச பேருந்து என்பது இவ்வாட்சியின் பெயர் சொல்லும் திட்டமாக இன்றும் பார்க்கப்படுகிறது. இன்று பல மாநிலங்களில் இதே திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அதற்கான முதல் விதை போட்டது தமிழ்நாட்டில்தான். பெண்களுக்கான நலத்திட்ட வரிசையில் தமிழக அரசு அடுத்து கொண்டு வந்த திட்டம்தான் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை. தமிழ்நாட்டில் பல பெண்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு ஆதாரமாக அமைந்தது இந்த திட்டம். கல்வி, மருத்துவம் இரண்டுமே எவ்வித பொருளாதார வேறுபாடும் இன்றி அனைத்து தரப்பட்ட மக்களையும் சென்றடைய வேண்டிய 2 அடிப்படை தேவைகள். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த இரண்டுமே மக்களை சென்றடைய தமிழக அரசு வழிவகை செய்தது. கொரோனா காலத்தில் சரிய தொடங்கிய மாணவர் சேர்க்கை விகிதத்தை சரிகட்ட இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதேபோல பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கும் முறையான வகையில் மருத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தையும் அமல்படுத்தியது தமிழக அரசு. 2022ஆம் ஆண்டு மே மாதம் அரசின் புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு வந்திருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. திமுக அரசு பதவியேற்ற பின் பிரதமர் பங்கேற்கும் முதல் அரசு நிகழ்ச்சி அது. அப்பொழுது மோடி இருந்த அதே மேடையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது தனித்துவமானது. ஏனெனில் இது திராவிட மாடலை அடிப்படையாக கொண்டு நடந்த வளர்ச்சி என்று பேசி அதிரடி காட்டினார் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் தமிழை ஆட்சி மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் பேசினார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் ஹாட் டாபிக்காக மாறியது. அடுத்ததாக தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றதில் இருந்து அவருக்கும் தமிழக அரசுக்குமான முரண் என்பது தீராத கதையாகவே இருந்து வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்களை முறையாக பதிலளிக்காமல் கால தாமதம் செய்வது, சட்டமன்றத்தில் அரசு தயார் செய்து கொடுக்கும் ஆளுநர் உரையை மாற்றி பேசுவது, பொது மேடைகளில் திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக பேசுவது என்று அரசுக்கும் அவருக்குமான உரசல்கள் முடிவுக்கு வராமல் தொடர்ந்தன. அமைச்சர் பொன்முடி வழக்கில் அவருக்கு எதிரான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பொழுதும் கூட மீண்டும் அவரை அமைச்சராக அழைக்கும்படி ஆளுநரிடம் தமிழக அரசு முறையிட்ட பொழுது செவி சாய்க்காமல் இருந்தார் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி. தமிழக அரசின் தீவிர நடவடிக்கையால் உச்சநீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றமே ஆளுநருக்கு கொட்டு வைத்தது. அடுத்ததாக சர்வதேச செஸ் ஒலிம்பியாட்டை மாமல்லபுரத்தில் நடத்தி காட்டியது. இந்தியாவில் முதல் முறையாக நடந்த 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியது தமிழக அரசு. 187 நாடுகளிலிருந்து சுமார் 2000 பங்கேற்பாளர்கள் இந்த உயர்மட்ட நிகழ்வில் தமிழக அரசின் ஏற்பாடுகள் பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகளை பெற்றது. பிற நாடுகள், மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் நிகழ்ச்சி பகுதிக்கு வர விரும்பும் விருந்தினர்களுக்கு சென்னையில் பல்வேறு போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்பட்டது. இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது அதிகரித்து வரும் அந்நிய முதலீடுகள். ஆட்சி அமைந்த ஆரம்பத்திலிருந்தே பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியது இந்த அரசு.
அதற்காக சிறந்த பொருளாதார நிபுணர்களை உள்ளடக்கிய குழு ஒன்றையும் அமைத்திருந்தது. முதலீடுகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்றாலே பெங்களூரு தான் என்ற நிலையை தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சென்னை, கோவையிலும் அதிக முதலீடுகளை ஈடுகொடுத்ததில் இவ்வரசின் செயல்பாடுகள் பாராட்டு பெற்றன. அடுத்ததாக இவ்வரசை மெச்சும் திட்டமாக அமல்படுத்தப்பட்டது காலை உணவு திட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதிய உணவு திட்டமாக தொடங்கப்பட்டு அதன் பின்னர் சத்து உணவு திட்டமாக மேம்படுத்தப்பட்டதை காலை உணவு திட்டம் வரையில் நீடித்திருக்கிறது இந்த அரசு. பல திட்டங்களில் தமிழ்நாடு இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது. அதில் இந்த திட்டமும் முக்கியமான ஒன்றாகும். இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள், அரசு உதவிகள் என்று தமிழக அரசு செய்திருந்தாலும் கட்சி பாகுபாடின்றி தமிழக அரசுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது விஜயகாந்த் மரணத்தின் பொழுது அரசு செய்த முழு மரியாதை என்றே சொல்லலாம். இரங்கல் செய்தி தொடங்கி இறுதி சடங்கு வரை விஜயகாந்த் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தது தமிழக அரசு. இப்படி இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் சறுக்கல் இருந்தாலும் திறம்பட ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு.